ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு vlog, வித்தியாசமான ஒரு vlog. அதாவது இன்னைக்கு இப்போ நான் என் வண்டியில் போகல, காரில் போகல. கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் டயர்டாக இருக்கிறதுனால கால் டாக்ஸி புக் பண்ணிவிட்டு கால் டாக்ஸியில் தான் போய்கிட்டு இருக்கேன். ஏறினோடனே ஒரு ஷாக் ஒன்று இருந்துச்சு. அது என்ன ஷாக்குங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பசங்க, சின்ன வயசு பசங்க, ஒரு 20 இயர்ஸ்ல இருந்து ஒரு 25, 27, 28 படிச்சு போட்டுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். நம்ம ஃபேமிலியில் கூட இருப்பாங்க, யாராவது டெஃபினட்டாக இருப்பாங்க. அதே மாதிரி படிக்காம ஊரை சுற்றிக்கிட்டு வெட்டி பந்தா கட்டுறவன் நிறைய பேர் இருக்கான். இப்போ நான் இருக்கிற ஃப்ளாட்லேயே இருக்காங்க. படிப்பும் இல்லை, வேலையும் கிடையாது. ஆனால் வெட்டி பந்தா காட்டலாம் நம்பர் 1. ஸோ இவங்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டா நம்ம ஸ்டேட்டில், நம்ம தமிழ்நாட்டில் உழைக்கிறதுக்குன்னு பேர் போனவங்க நம்ம தமிழர்கள். நான் நிறைய கண்ட்ரிஸ் போயிருக்கேன். நம்மள்கிட்ட இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்லாம் சொல்லியிருக்கேன். நான் நிறைய கண்ட்ரிஸ், more than 40 கண்ட்ரிஸ் நான் விசிட் பண்ணியிருக்கேன். பட் சிங்கப்பூருக்கு அடுத்தது, சிங்கப்பூர்லேயும் எல்லாருமே யாருமே படித்து போட்டோ படிக்கலைனாலும் கூட ஏதாவது ஒரு ஜாபில் வந்து அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதே மாதிரி ஜப்பானில் பார்த்தீங்கன்னா வேலை இல்லாத ஒருத்தவங்க கூட அங்கே பார்க்குறது ரொம்ப கஷ்டம். தமிழ்நாட்டில் நல்ல குடும்பங்களில் பிறந்தவங்க, ஹார்ட் ஒர்க்கர்ஸ், அவங்க அப்பா ஹார்ட் ஒர்க்கராக இருப்பாங்க, அவங்க அம்மா ஹார்ட் ஒர்க்கராக இருப்பாங்க, ஹார்ட் ஒர்க்கர்ஸாக இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க ரிலேட்டிவ்ஸில் அவங்க ஃபோர் ஃபாதர்ஸ், அந்த ஜீனில் வந்தவங்க எப்படின்னா சும்மா இருக்க மாட்டான், ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பான். சும்மா இருக்க தோணாது அவங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு தம்பியை நாங்கள் இன்னைக்கு பார்த்தோம். தம்பி இப்போ என்ன பண்ணுறான்னா எம்டெக்கா பிடெக் இசி பண்ணிக்கிட்டு இருக்கான் வேல்ஸ் யூனிவர்சிட்டியில். அந்த பையன் பார்ட் டைமாக டிரைவராக இருக்கான். டிரைவிங் பண்ணி தன்னையும் பார்த்துக்கிட்டு தன் குடும்பத்தையும் பார்க்குற ஒரு பையனோட வயசு 20 தான். கேட்டோன்னு எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த 20 வயசில் நான் எப்படி இருந்தேங்கிறது வந்து எனக்கு தெரியும், என்னோட சேர்ந்தவங்களுக்கு தெரியும். நான் இந்த 20 வயசில் நான் என்னென்ன பண்ணேன், நல்லதும் பண்ணியிருக்கேன், ஒர்க்கும் பண்ணியிருக்கேன். அதே நேரத்தில் நெகட்டிவான நிறைய காரியங்களும் நானும் பண்ணியிருக்கிறேன். இந்த பையனை பார்த்தோன்னே எனக்கு ஷாக்காக இருந்துச்சு. படிக்கலாம், படிச்சுக்கிட்டே இருக்கலாம், வீட்டிலேயே கூட சொல்லலாம், நான் படிச்சுட்டு நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லலாம், இல்லை எனக்கு படிப்பு தான் இப்போ முக்கியம்னு சொல்லலாம், இல்லை படிச்சுக்கிட்டே எங்கேயாவது போயிட்டு என்ன மாதிரி ஒரு பேட் எடுத்துக்கிட்டு நான் கிரிக்கெட் விளையாட போகிறேன், மயிரை பிடுங்க போகிறேன் அப்படின்ட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அந்த பையனை நீங்கள் பார்க்கணும். அந்த பையனுக்கான ஒரு வருங்காலம் நல்லா இருக்கணுங்கிறது இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தவங்களும் இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது அவனை நீங்கள் ப்ளஸ் பண்ணணும். அதுக்காக தான் நான் வீடியோ எடுக்கிறேன். நான் ஆஸ் யூஸ்வல் நான் சொல்கிற மாதிரி தான் நான் பண்ணுற அந்த யூடியூப் சேனல் எந்த வருமானத்தையும் நோக்கமாக வச்சு நான் பண்ணலை. அதுதான் உண்மையான ஒரு ஃபேக்ட், ரைட்? இந்த பையன் இதை போடுறதும் கூட, இந்த வீடியோவை போடுறதும் கூட எந்த உள்நோக்கமும் இல்லை, வெளிநோக்கமும் இல்லை. உள்குத்தும் கிடையாது, வெளிக்குத்தும் கிடையாது. இதுதான் ஃபேக்ட். இது இன்னொரு ஃபேக்ட், ரைட்? ஒரு ஸ்டேட்டை நம்ம இதுக்கு இறங்கிறோம். இதுதான் அந்த தம்பி. தம்பியோட பேர் சொல்லுப்பா. தசரத். பையன் பேர் தசரத். என்ன படிச்சிருக்க? பிடெக் இசி. பிடெக் வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் பிடெக் இசி பண்ணிக்கிட்டு இருக்கான். எத்தனாவது இயர்? தேர்ட் இயர். அதான் தேர்ட் இயர். ரொம்ப ஆட படிக்க வேண்டிய ஒரு ஃபைனல் இயரில் இருந்துக்கிட்டு டிரைவிங் பார்த்துட்டு இருக்கோம். குடும்ப சூழ்நிலை அது இருக்கட்டும், அவங்க நல்லா இருக்காங்களோ நல்லா இல்லையா அது வேற, அது செகண்ட் தாட். அந்த ஒப்பீனியனை வந்து 2வது தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ அவங்க வீட்டில் கூட நான் வந்து தேர்ட் இயர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் படிக்கணும், நான் எந்த வேலைக்கு போக மாட்டேன்னு சொன்னால் அவங்க வீட்டில் யாரும் கம்பல் பண்ண போகிறது கிடையாது. இஸ் ஃப்ரம் மதுரை. மதுரை தமிழுக்கு மட்டும் கிடையாது, உழைப்புக்கும் நம்பர் 1ங்கிறத தம்பி காட்டிக்கிட்டு இருக்கான். தம்பி என்னை பற்றி சொல்லுப்பா. பான்ஃபுல்லாக மாறலாம். அப்பா பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ நானும் என் பிரதர் 2 பேர், நாங்கள்
பிஸ்னஸ் பண்ணணும் தான் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு ப்ராப்பரான ஒரு அமௌண்ட் வேணும். அதுவும் இல்லாமல் வீட்டில் வந்து சின்ன சின்ன டிபெண்டிங் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. தனியாக தான் விடுவாங்க எப்பயுமே. எங்கேயுமே கூட்டிகிட்டு போகணும்னு சொல்ல மாட்டாங்க. தனியாக போயிட்டு வா அந்த மாதிரி தான் பேசுவாங்க. ஸோ அப்படியே வந்து வெளியே போய் பழகிடுச்சு. அந்த டிபெண்டிங் மட்டும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வளர்த்துட்டாங்க. ஸோ எங்களுடைய இப்போ நான் வந்து என்னோட டிப்ளமோ ஃபீஸ் வந்து நான் தான் கட்டினேன். என் தம்பியோட காலேஜ் ஃபீஸை அவன் தான் கட்டினான். 12th ஃபீஸை அவன் தான் கட்டினான். எனக்கு 10th வரைக்கும் தான் எனக்கு ஃபீஸ் கட்டினாங்க. அதுக்கு மேலே ஃபுல்லாமே நான் தான் எல்லாமே பார்த்துக்கிட்டேன். ஸோ வந்து அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. எனக்கு முடியாதுன்னா அவங்க கட்டிடுவாங்க. ஆனாலும் அது சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. எப்பயும் உங்கள் வீட்டில் எத்தனை பேர்? 2 பேர். நானே, என் தம்பி, அப்பா அம்மா 4 பேர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இவனுக்கு எனக்கு ஒரு ஒற்றுமை இருக்குது. நான் படித்ததும் கூட என் சொந்த பணத்தில் தான். நான் ஆஸ்திரேலியா போனது, அது பிறகு நான் ஒரு அட்வொகேட் ஆனது. அந்த அட்வொகேட்டுக்கான அந்த பிஎல், அந்த அப்புறம் எல்எல்பி பண்ணேன் ஃபாரின்ல. அந்த எல்எல்பி, தென் இந்த எம்ஃபில், பிஹெச்டி எல்லாமே வந்து என்னுடைய சொந்த பணம் தான். எங்கள் அப்பாவை நம்பி நான் இது பண்ணலை. அவங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணலை, அதுதான் உண்மை. ஸோ அந்த மாதிரி இப்போ என்ன மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இந்த பையனை பார்த்து ரொம்ப சந்தோஷம். ஸோ நான் வந்து மற்ற யூடியூபர்ஸ் மாதிரி சொல்ல மாட்டேன், இந்த பையனுக்காக ஒரு லைக் போடுங்க, இந்த பையனுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு. இந்த பையனுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு வார்த்தை சொன்னான் பார்த்தீங்களா, நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு டிபெண்டாக இருக்க நான் விரும்பலை. நான் 10th இருந்தேன், நான் தான் நானே தான் எல்லாமே பே பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு. ஸோ அந்த ஒரு எந்தூசியாசம் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு ஸ்பிரிட் வந்து நம்மளுக்குள்ள ஒர்க் அவுட் ஆகும், வேலை செய்யும். ஸோ அவனுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த தம்பியை பாருங்க, இந்த தம்பியை பார்த்துக்கோங்க. நீங்கள் ஃப்யூச்சரில் கூட இந்த பையனை எங்கேயா பார்க்கலாம். ஸோ ஃப்யூச்சரில் இவன் டிரைவராக இருக்கக்கூடாது, மேலும் வளர்ந்து நல்லா இருக்கணும்னு வாழ்த்தி இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிற சொந்தங்களே. மீண்டும் சந்திப்போம்.